மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். வெளிநாடு பிரயாணம் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரயாணங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் திட்டமிட்டபடி அதில் மாறுதல்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இல்லை அந்த தேதியில் நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு பயணம் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். நல்ல செய்திகள் வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்தாலும் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில வயதானவங்க பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசி இல்லைன்னா அதை தாண்டி பத்ரிநாத் கேதார்நாத்லாம் போகக்கூடிய ஒரு பிளான்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழலை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் பலிதமாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு தன்மை, கைகூடாமல் போகிற தன்மை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. ஆனால் தன சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தன விருத்திக்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். அது உங்களுக்கு ஓரளவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முறிவு ஏற்படுவது, காதல் போன்ற விஷயங்களில் தோல்வி ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த உறவு முறைகள் அப்படின்ற சம்பந்தத்தில் வரும்பொழுது ரொம்பவும் மென்மையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டிப்ளமேட்டிக்கும்பாங்க. டிப்ளமேட் அப்படின்னு சொன்னால் அயல்நாட்டு தூதுவர்னு அர்த்தம். இந்த அயல்நாட்டு தூதுவர் அப்படின்னா எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தையை எந்த ஒரு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை ரொம்ப ஒரு நல்ல முறையில் அதை எடுத்து சொல்வது அந்த தூதனின் கடமை. அப்படியே அதை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த தூதுவர் கண்ணாபின்னான்னு பேசக்கூடாது. அதுதான் டிப்ளமேட்டிக்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையை கையாள வேண்டியது அவசியம் உறவு முறைகளை பொறுத்தவரையில். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியவங்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், மூத்தவர்களால் நன்மைகள் ஏற்படும், எதிர்பாராத நல்ல தன வரவு. இல்லை சில நேரங்களில் ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்காக ஆரம்பமாகுது, அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள், நிலம் வாங்குவதை பற்றிய பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தமான ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள், இது எல்லாமே அனுகூலமாக நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரையில் குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். தொழிலில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப நல்லா அமையும். ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். எதிர்பாராத சில விஷயங்கள் கையில் கிடைக்கிறது. பரிசு பொருட்களாக இருக்கலாம், அணிகலன்களாக இருக்கலாம், சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் மாற்றுவது போன்ற விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்படி எடுக்கக்கூடிய சேரக்கூடிய அந்த பொருட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையும்.
அதனால் ஒரு சர்ப்ரைஸுமாங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைகள், ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி பிரயாணங்களை மேற்கொள்ள வரும்போது ரொம்ப மனசில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். சில பேர் உங்களுடைய அறிவுத்திறனை மெச்சுவார்கள். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் மன நிறைவை தரக்கூடிய வகையில் அது அவங்களுக்கு அமையும். அதனால் உங்கள்கிட்ட ரொம்ப தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் புகழ் இன்னும் பெருகக்கூடிய அளவில் சில நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் இப்போ சில சுபமான விஷயங்கள், திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், தொழில் விருத்தி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை அயல்நாடு பிரயாணமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், அதற்காக நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இது போல் விஷயங்கள்லாம் நடந்து அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்து அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்ப்பாளர்கள், போட்டியாளர்கள், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள், இதெல்லாம் மன கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் நடக்கலாம். மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தளர விடாமல் உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திரைப்படத்துறை, இந்த டெலிவிஷன், இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள், புதுசாக சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்களை பெற்றுத்தருவது, அது நண்பர்கள் மூலமாகவோ தெரிந்தவர்கள் மூலமாகவோ நடக்கும் பொழுது இன்னும் மனசில் சந்தோஷம், இது போல் ஒரு நிறைவான ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் என்பவர்கள் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சில விஷயங்கள் செயற்கரிய சில விஷயங்கள் கூட அவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் லாபம் தரத்துக்காக அந்த ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க, ஷேர் ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம். அதனால் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அது சுமூகமாக முடியும் என்று நினைச்சிருப்பீங்க. ஆனால் சில தடைகள் ஏற்படலாம், சில தாமதங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் மனசில் ஒரு வெறுப்பு ஏற்படும், என்னடா இவ்வளோ நல்லா செஞ்சோம் சரியாக வரலையே அப்படின்ட்டு. அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் சில விஷயங்களை கையாள வேண்டியது, குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யாரையும் பகைத்து கொண்டோ இல்லை நம்ம கோபத்தின் வெளிப்பாடாக சில கெட்ட பேரை வாங்குறதோ நல்லதில்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு தினம்.